யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுடைய மிக முக்கியமாக 2012 வகுக்கப்பட்ட அந்த கைட்லைனை தாண்டி இப்போ வரைக்கும் மிகப்பெரிய எந்த ஒரு மாறுதலுக்கும் உட்படாத போது ரோஹித் வெமுலா போன்று, பாயல் போன்று, ஐஐடி மெட்ராஸினுடைய ஃபாத்திமா போன்று பல்வேறு மாணவர்கள் பெரும் கல்வி நிறுவனங்கள்ல, இந்தியாவில் உள்ள பெரும் கல்வி நிறுவனங்கள்ல அவர்களுடைய சமூக அடுக்குகளை மீறி எஸ்சிகளாக, எஸ்டிக்களாக, ஓபிசிகளாக இருக்கக்கூடிய இந்த மாணவ சமுதாயம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுக்கான அந்த படிநிலைகளை, படிப்பை வைத்து முன்னேறி செல்லக்கூடிய இந்த கால சூழ்நிலையில இந்த சமுதாய மக்கள் முன்னோக்கி வருவதை பொறுத்து கொள்ள முடியாத 2000 ஆண்டுகளாக இந்த சமூகத்தினுடைய பெருவாரியான மக்களை அடக்கி ஒடுக்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்களை அப்ரஸ் செய்து வைக்கணும்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேட்ரியார்க்கிக்கல் சமுதாயம் இருக்குது இல்லையா, அது இந்த யூஜிசியினுடைய ஈக்விட்டி கமிட்டி என்பதை நிலைநிறுத்தக்கூடிய 2025 கொண்டு வந்த இந்த கைட்லைனை முழுவதுமாக புறந்தள்ளுறது மட்டுமல்லாமல் இந்த ஈக்விட்டி கைட்லைனுக்கு எதிராக ஒட்டுமொத்த நாடுமே சேர்ந்து போராட்ட களத்துக்கு வந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைத்தது இதே சோ கால்டு அப்பர் கிளாஸாக இருக்கக்கூடிய இந்த பேட்ரியார்க்கியல் சமூகம்.